ஜெகதே இது நம்மளோட மைக்ரோகிரீன் டிப்ஸ் பார்ட் 14ங்க. ஒரு கஸ்டமர் இதை அனுப்புனாங்க. அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா மைக்ரோகிரீன் அவங்க 3 கிராம் வளர்த்துருக்காங்க வீட்டில். அது வந்து ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி வச்சிருந்தா இப்படி எல்லாம் ஐஸ் பெர்ன் ஆகிட்டு வீணா இருக்கு அப்படி சொல்லி கேட்டாங்க. ஏன் இப்படி ஆச்சுன்னா இதுக்கு வந்து ஃபியூ ரீசன்ஸ் இருக்குங்க. ரீசன் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் டாப் வாட்டரிங் பண்ணுறது மைக்ரோகிரீன் மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸுக்கு வந்து டாப் வாட்டரிங் ஒத்து வராது. ட்ரே கீழே தான் வாட்டரிங் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு அந்த ஹார்வெஸ்ட் பண்ண டைம்ல தண்ணியோடவே ஹார்வெஸ்ட் பண்றது அது பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் நீங்க நாளைக்கு வந்து காலையில் ஹார்வெஸ்ட் பண்ணி கஸ்டமர் கொடுக்க போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே வந்து அந்த பாட்டம் வாட்டர் ட்ரே பண்ணியிருப்பீங்கல்ல அந்த வாட்டர்ல இதை எடுத்து ட்ரேயை வந்து வெளியே வச்சிடணும். நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணும் போது கோகோ பீட்டு கம்ப்ளீட்டா மாய்ஸ்சர் இருக்கணும், வெட்டா இருக்கக்கூடாது. ட்ரையா இருந்தாலும் ஓகே தான், பட் வெட்டா இருந்துச்சுன்னா உங்க ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் மைக்ரோகிரீனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப வராது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் ஒரு 12 to 10 hours பிஃபோர் மைக்ரோகிரீன் ட்ரீஸை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே வச்சு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொடியூஸு லாங் லைஃபாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஐஸ் பர்ன் கண்டிப்பாக ஆகாது. அவ்வளோதாங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.